டியர் ஸ்டூடெண்ட், குட் மார்னிங். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நியூ சாப்டர் 8 மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ். மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னாட்டு நிறுவனம் எம்என்சி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சென்னையில் எம்என்சி கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஆட்கள் தேவை அப்படின்னு நம்ம ஒரு விளம்பரம் பார்த்துருப்போம், மேபி பார்த்துருப்போம். அப்போ அந்த எம்என்சி கம்பெனியில் நம்மளுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம நினைவுக்கு வரக்கூடிய பாடம் இதுவாக தான் இருக்கும். இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் நீங்கள் கொண்டு வரணும் பாடத்தை. அப்போ எம்என்சி அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், நம்ம பன்னாட்டு நிறுவனத்தில் நம்ம கேட்கப்படுகின்ற கொஷின் இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதனுடைய மெரிட் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போது எம்என்சி கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் என்னென்னா, பொதுவாக ஒரு இடத்துல தான் வந்து உள்நாட்டிலேயே தொடங்கப்படுகின்ற தொழில் பேர் தான், வியாபாரத்து பேர் தான் வந்து பன்னாட்டு நிறுவனம் சொல்லுவாங்க. இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி வந்து ஒரு இடத்துல வந்து தொழில் நிறுவுவாங்க. அதையே என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றொரு நாடுகள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளில் வந்து வியாபாரம் தொடங்கப்படுவது தான் எம்என்சின்னு சொல்லுவாங்க. அதாவது பன்னாட்டு நிறுவனம், மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு இடத்துல ஒரு வியாபாரத்தை தொடங்குகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அமேசான் எடுத்துக்குவோம். அமேசான் என்ன பண்ணுறான், அமெரிக்காவில், அதாவது நியூயார்க்கில் அமெரிக்கா என்ற ஒரு மாகாணத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் தொழிலை வந்து தொடங்கப்படுறாரு அமெரிக்காவில். அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, இந்தியா, ஜப்பான், சீனா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் என்ன பண்ணுறாரு, அவருடைய தொழில் வந்து நிறுவப்படுகிறார், தொடங்குறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து அதே தொழிலை வந்து என்ன பண்ணுறாங்க, தொடங்குறாங்க. ஆனால் எங்கே தொடங்கப்பட்டது, அதனுடைய தலைமையகம் எப்பொழுதுமே அவனுடைய தாய்நாட்டில் மட்டும்தான் இருக்கும். அவருடைய தலைமையகம் எங்கே இருக்கும், தாய்நாட்டில் மட்டும்தான் இருக்கும். அங்கிருந்து தான் என்ன பண்ணுவாங்க, பிரான்ச்சஸ் தான் வந்து வெளிநாட்டில் வந்து தொடங்கப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நாட்டில் என்னென்ன தொழில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன தொழில் தான், அதிகமாக சொல்கிறதுக்கு மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டில் வந்து தொழில் பண்ணத்துக்கு வந்து எங்கேயுமே அவ்வளோவா இல்லை. ஆனால் வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னது, வெளிநாட்டில் இருந்து தொழில் தொடங்குவதற்காக, தொழில் முதலீடு செய்வதற்காக நம்ம நாட்டில் வந்திருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு வந்து வியாபாரம் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு தான். ஏன்னா நம்ம உற்பத்தி செய்யறதும் கிடையாது, நம்ம வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறது தான். ஆனால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்கள்லாம் வந்து கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. சரி, விடுங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது பன்னாட்டு நிறுவனம் என்பதை நம்ம பார்க்கலாம். மல்டிநேஷ்னல் கம்பெனி இஸ் ஒன் விச் இஸ் த incorporate in one country called the home country அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாய்நாட்டிலேயே நிறுவப்படுகின்ற ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் whose operation extend beyond the home country and which carrier on business in other countries. அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் என்பது ஒரு நாட்டில், அதாவது தாய்லாந்து அப்படின்னு, தாய்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க, தாய்நாட்டில் தொடங்கப்பட்டு அதன் செயல்பாடுகள் ஒவ்வொரு பல நாடுகளில் கூட்டுருவாக்கப்படுவது தான் இந்த பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை வந்து என்ன சொல்கிறாங்க, டெஃபினேஷனில் நெயில் ஹெச் ஜோகோபி என்றவர் ஒரு சொல்லியிருக்காரு. A multinational corporations owns and manages business in 2 or more countries. அதாவது பன்னாட்டு நிறுவனம் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளில் வியாபாரத்தை தொடங்கப்படுவது தான் இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி, அதாவது எம்என்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த எம்என்சி அப்படின்னு பார்க்கும்போது பல நாடுகளில் தொடங்கப்படுவது.
ஆனால் அதனுடைய நிறுவனங்கள் பார்த்தோன்னா அது உள்நாட்டிலே தான் இருக்கும். உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு வந்து தயாரிக்க ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறாங்கன்னா அது வந்து அங்கே ஒரு கிளைகள் ஏற்படுத்துவாங்க. அந்த கிளையிலிருந்து என்ன பண்ணுவாங்க, இன்னொரு நாட்டுக்கு ஒரு கிளையை ஏற்படுத்துவாங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு நாடாக வந்து தொடர்ந்து கொண்டே போகும். அதுதான் வந்து எம்என்சி கம்பெனின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இதனுடைய அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு 9 or 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. இது ரொம்ப சின்ன சப்ஜெக்ட் தான். இது ரொம்ப சின்ன சப்ஜெக்ட் தான். இதில் வந்து அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் இதனுடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இது ரெண்டுத்துல எதனாலும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் படித்து வச்சிங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ், லோ காஸ்ட் லேபர், அதாவது குறைந்தபட்ச கூலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஏன் குறைந்தபட்ச கூலி அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து வேலை ஆட்கள் செய்கிறாங்கல்ல, எம்என்சி செட் ஆஃப் தேர் ஃபெசிலிட்டேட்ஸ் in low cost countries and produce goods and services at lower cost. It gains cost advantage and sells its products and services of goods quality at low cost. என்ன சொல்றாங்கன்னா, பன்னாட்டு நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச கூலி வழங்கும் நாடுகளில் தனது நிறுவனங்களை வந்து அமைப்பதால் குறைந்த செலவில் பொருட்களையும் சேவைகளையும் வழங்க முடிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அமேசான் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான், நம்ம நாட்டுக்குள்ளே வரும்போது அமேசான் கம்பெனிக்காரன் என்ன பண்ணா, நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யும்போது ஒரு குறைந்தபட்சமான ஒரு விலையை தீர்மானித்து தான் வந்தான். அதாவது ஒரு பொருளை வந்து இங்கேயே உற்பத்தி செய்வாங்க, அவனுடைய கம்பெனி மட்டும்தான் வரும். ஆனால் பொருட்கள் எல்லாம் நம்ம பொருட்கள் தான், நம்ம கிட்டேருந்து வாங்கி என்ன பண்ணுவோம், நம்மளுக்கே விற்பனை செய்வாங்க. ஆனால் அது பேர் எம்என்சி கம்பெனின்னு பேர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிட்டேருந்து ஒரு பொருளை வாங்குறான்னா அதை வந்து டீலர் மூலியமா, உங்களுக்கு வந்து ஒரு சப் டீலர் ஒருத்தர் இருப்பார். அந்த சப் டீலர் மூலியமா வந்து அமேசான் கம்பெனிக்கும் ஃப்ளிப்கார்ட் கம்பெனிக்கும் வந்துடும். என்ன, ஃப்ளிப்கார்ட்ன்றது வந்து நம்ம நாட்டில் தொடங்கப்பட்டது. அது வந்து பெங்களூரில் உற்பத்தி செய்யக்கூடிய, பெங்களூரில் தான் ஃபஸ்ட்டு அது 2 brothers வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஓகேங்களா, ஃப்ளிப்கார்ட். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அமேசான் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு கம்பெனி. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அமேசான்காரன் வந்து உள்ள என்ட்ரி ஆகும்போது தன்னுடைய நாட்டில் என்ன பண்ணால் எல்லா பொருட்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துலேருந்து வாங்கி அதை என்ன பண்ணால் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இந்த பொருளை வந்து லோ காஸ்ட்டில் என்ன பண்ணால் சேல் பண்ணுறான். அப்போது உற்பத்தியாளர்கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கும்போது குறைந்த விலையில் தான் வாங்க முடியும். அதிகமாக வாங்கும்போது, பல்காக வாங்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஹோல்சேல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஹோல்சேல் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக வாங்கும்போது என்ன ஆகுன்னா குறைந்த விலையில் தான் வாங்குவாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சத்தில் நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்ம சேல் பண்ணுறாங்க அமேசான்காரன். அப்போ அமேசான்காரன் சேல் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, நம்ம வந்து அதை அட்ராக்ட் பண்ணி வாங்குறோம். அப்போ வாங்குறதுனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஃபீட்பேக் கிடைக்குது, நல்ல லாபம் கிடைக்குது. ஓகேங்களா. இதனால் விலை நன்மைகளும் பெறுவதால் தரமான பொருட்களையும் சேவைகளையும் குறைந்த செலவில் கிடைக்க வகை செய்யப்படுகிறது தான் இந்த லோ காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தது என்ன, குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். இந்த எம்என்சியில் என்னென்ன குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, த ரிசோர்ஸஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு எக்ஸ்பர்டைஸ் ஆஃப் எம்என்சிஸ் இன் தர் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ரிசர்ச் and development enables the host country to establish its research and development system, which helps in producing quality goods and services at least possible cost. அதாவது பன்னாட்டு நிறுவனங்களுடைய வளங்கள், வசதிகள், அனுபவம், சிறந்த அறிவு ஆகியவற்றுடன் இந்நிறுவனங்கள் வந்து ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்காக தாராளமாக செலவிட்டு தரமான பொருட்களையும் சேவைகளையும் குறைந்த செலவில் உற்பத்தி செய்ய முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. எங்கன்னா எம்என்சி கம்பெனியில்
பன்னாட்டு நிறுவனங்களில் குறைந்தபட்சத்தில் அவங்க வந்து உற்பத்தி செய்து அதிக லாபம் பெற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுறாங்க. நம்ம அதிகமாக நம்ம நாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்குமே, தமிழ்நாட்டில் வந்து முதலீட்டாளர் மாநாடு அப்படின்னு நடத்துகிறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ முதலீட்டாளர் மாநாடுனா எந்த நாட்டில் இருந்தும் நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணலாம், உற்பத்தி செய்ய வரலாம். ஒரு தொழிலை தொடங்குவதற்கு அங்கீகரிக்கப்படுகிறது. யார் வேண்டுமானாலும் எங்ககிட்ட வந்து வளங்கள் நிறைய இருக்குது, இடங்கள் நிறைய இருக்குது, வேலையாட்கள் இருக்கிறாங்க. அப்போது என்னன்னா நம்முடைய எல்லா தொழில்களையும் இங்கே செய்யலாம், இங்கே வந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. அடுத்தது அது இல்லாமல் இங்கே இருக்கிற பொருட்களை வந்து விலை குறைவாகவும் நாங்கள் வந்து தயாரித்து கொள்ளலாம், எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது, நீங்கள் தாராளமாக அங்கே முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அவங்களுக்கு லீஸ்க்கு விடுறோம். ஒரு இடத்த வந்து என்ன பண்ணோம், லீஸ்க்கு விடக்கூடியது. ஒரு தொழில் தொடங்குறோன்னா இந்த நாட்டில் எத்தனை வருஷம்னாலும் நீங்கள் தொழில் தொடங்கிக்கலாம். அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எம்என்சி கம்பெனி, HCL அண்டு இந்த மாதிரி வந்து கம்பெனியெல்லாம் வரும். வெளிநாட்டு கம்பெனி சென்னைக்கு போனீங்கன்னா வச்சுக்கிங்களேன், தரமணி அந்த ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா OMR அந்த சைடு போனீங்கன்னா ஃபுல்லாக எம்என்சி கம்பெனியாக தான் இருக்கும். ஆமாம், ஃபுல்லாக எம்என்சி கம்பெனியாக தான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய தொழிலை வந்து இங்கே தொடங்குவாங்க. வெளிநாட்டிலேருந்து தொழிலை இங்கே தொடங்குவாங்க. அப்போது ஒவ்வொரு பிரான்ச்சஸ், ஒவ்வொரு கண்ட்ரியாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்டேட்டாக இருக்கட்டும், இந்த தொழிலை வந்து தொடங்கும் போது என்ன ஆகுன்னா நல்லா அவங்க லாபத்தை கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கும் சர்வீஸ் பண்ணதுக்கும் இங்கே வந்து ரொம்ப சேவை புரிகிறாங்க. சர்வீஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்ததான் என்னன்னா ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஐடியல் ரிசோர்ஸ். ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஐடியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பயன்படுத்தப்படாத வளங்களை முறையாக பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் தேர் அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் நாலேஜ், MNCs are in a positions of properly utilize ideal physical and human resources of the host country. This result in an increase in the national income of the host country அப்படி சொல்லுவாங்க. ஹாஸ்ட் கண்ட்ரினா அப்படின்னா அதாவது தொழில் தொடங்குறாங்க பார்த்தீங்களா, தனது சிறந்த தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி பன்னாட்டு நிறுவனங்கள் பயன்படுத்தாமல் இருக்கும் மனித வளங்களையும் மற்றும் பயனற்ற சொத்துக்களையும் முழுமையாக பயன்படுத்துவதால் நாட்டின் தேசிய வளர்ச்சி வந்து தேசிய வருமானம் வந்து பேரளவு உயர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வந்து உற்பத்தி செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நம்ம நாட்டு மக்களும் அதை பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்திக்கலாம். அதில் வேலை வாய்ப்பும் கிடைக்குது. ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறான்னா அந்த பொருளும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அது இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அத்துணை அந்த வளங்களும் நம்ம வந்து சேருது, நம்ம நாட்டுக்கு சேருது. அப்போ சேரும்போது என்ன ஆகுன்னா நம்ம நாட்டில் இருக்கிறவங்க அதிகமாக பயன்பெறுவாங்க. தேசிய வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டிஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அது உயர்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நேஷ்னல் இன்கம் வந்து பெருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்கும்போது இம்ப்ரூவ்மெண்ட் இன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பொசிஷன். அதாவது MNC ஹெல்ப்ஸ் த ஹாஸ்ட் கண்ட்ரீஸ் டு இன்க்ரீஸ் தேர் எக்ஸ்போர்ட். As such, they helps the host country in improve upon its balance of payments positions. அதாவது பன்னாட்டுடைய நிறுவனங்கள் ஏற்றுமதியை அதிகப்படுத்தி வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கின்றன. இதனால் நாட்டினுடைய செலுத்து நிலையை வந்து பலப்படுத்துகிறது. இதனால என்னன்னா நாட்டினுடைய அந்த செலுத்தும் நிலை வந்து பலப்படுத்துகிறது என்று சொல்லப்படுகிறார்கள். அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்கலாம்.